நமக்கு வரலாறு என்பது கிடையாது, மறைக்கப்பட்டுச்சு. என வரலாற்றை நீ வைத்திருக்கிற வரை எழுச்சியுற்று இருப்பாய். நீ தமிழன் தமிழனாக இருப்பாய். உனக்கு மொழி பற்றி இனப்பற்றி இல்லாது ஒழிக்க வேண்டும். உனக்கு வரலாற்று பெருமை இல்லாது அழிக்க வேண்டும். அப்போதுதான் தமிழன் இல்லாதவன் பாதுகாப்பாக இங்கே ஆளவும் முடியும். இதெல்லாம் திட்டமிட்டு செய்த வேலை. மாமேதை மார்க்சிடத்திலே இந்தியாவின் வரலாறு என்பது என்ன என்ற கேள்வியை முன்வைக்கிறார்கள். இந்தியர் அல்லாத ஒரு அரசு எழுந்ததும் வீழ்ந்ததும் தான் இந்தியாவின் வரலாறு. இதுதான் மார்க்ஸ் அவர்கள் இந்தியாவின் வரலாறுக்கு கொடுத்த விளக்கம். ஆனால் உன்னுடைய வரலாறு என்ன என்ன சொல்லு? நம்முடைய பாட்டன் செக்கிழுத்த செம்மல் மாடு இழுக்க திணறும்டா அந்த செக்கை. நீ பாத்திருக்கியா? நான் பார்த்திருக்கேன். அவர் சிறையில் இருந்த அறைக்கு பக்கத்தில் சிறையிருந்த மகன் நான் பார்த்திருக்கேன். நான் இருக்கேன். அந்த செக்கை இழுத்தவனை விட வல்லபாய் பட்டேல் பெரிய ஆளாடா? சொல்லு. போற்றப்பட்டிருக்காரா? சொல்லு பாப்போம். தாத்தா வழக்கறிஞர், அப்பா வழக்கறிஞர், நம் பாட்டன் வாவு சிதம்பரனாரும் வழக்கறிஞர். சட்டம் படித்தவன் வெள்ளைக்காரனுக்கு முன்பு குற்றவாளியாக நின்றான்டா இந்த நாட்டின் விடுதலைக்காக. 47 ஆண்டுகள் சிறை. அதிலிருந்து விடுதலை வரும்போது ஒருத்தம் போய் அவரை வரவேற்க போல, ஒருத்தம் போல. சிறை வாசலில் நின்று வரவேற்ற ஒரே ஒரு பெருமகன் சுப்பிரமணியம் சிவா என்கிற ஒருத்தன் போர்வை போர்த்தி கொண்டிருக்கிறார். காரணம், அவர் சிறையில் இருந்தபோது அவருக்கு தொழுநோய் வந்து விட்டது, குஷ்டம் வந்து விட்டது. அதை போர்வை போட்டு மறைத்தி கொண்டிருக்கும் போது நம்முடைய தாத்தா கட்டி பிடிக்க போறார் நம்முடைய பாட்டன் சுப்பிரமணிய சிவாவை. வாங்க சிவா அப்படின்னு. என்னை கட்டி பிடிக்காதே பிள்ளைவாள் என்று சொல்றார். ஏன்னு கேட்கிறது, எனக்கு குஷ்டம் பெருநோய் வந்து விட்டது, தொழுநோய் வந்து விட்டது. இருக்கட்டும், அந்த நோய் எனக்கும் பற்றி வரட்டும் என்று ஆற தழுவிக் கொள்கிறார் நம்முடைய பாட்டன். அந்த சுப்பிரமணிய சிவாவை நான் பிராமணன் என்று புறந்தள்ளினால் என் பிறப்பு பிழையாயிரும்டா, என் பிறப்பு பிழையாயிரும்.